என் அன்பு குழந்தையே, என்னுடைய ஆசிர்வாதத்தால் பெருமளவு மகிழ்ச்சியை நீ பெறப்போகின்றாய். உன் ஒவ்வொரு நாளும் உனக்கு பெருமளவு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியும் உன் சோதனைகளுக்கு எல்லாம் முடிவை கொடுக்கும்படியும் நான் நிச்சயம் உன் வாழ்க்கையை மாற்றுவேன். திடீர் திருப்பங்களால் உன் வாழ்விற்கான அதிசயங்களை நிரப்பித் தருவேன். நிம்மதியாக நீ வாழக்கூடிய அளவிற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் உடனுக்குடன் செய்து கொடுத்து உன்னை நான் மகிழ்ச்சியில் உறைய வைக்க இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது சந்தோஷமான நாளாக அந்த நாள் முடிய வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன்னுடைய நினைவுகள் அத்தனையும் நிஜமாகும். எந்த ஒரு சோதனையையும் இனி நீ சந்திக்கப் போவது இல்லை. அத்தனை சோதனைகளையும் சந்தித்து உன் வாழ்விற்கான பாடத்தையும் மனதிற்கான பக்குவத்தையும் பெருமளவு பெற்றுவிட்டாய். போதும், நீ கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடங்கள். அத்தனை பாடங்களையும் இனிமேல் சரியாக பயன்படுத்தி உன் வாழ்வில் நீ வெற்றி காண போவது உறுதி. இந்த சிவனுடனுடைய நாமம் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருக்குமேயானால் உன்னுடைய வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் இருக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று என்னுடைய நாமத்தை உன்னுடைய நாவானது எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். என் மீது நீ செலுத்தும் இந்த அதிகப்படியான பக்தி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சுமைகளை, பாரங்களை, மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் போக்கி தரக்கூடியது. உனக்கு அதிக கஷ்டங்களை கொடுப்பவர்களும் அதிக துன்பங்களை கொடுப்பவர்களும் நீ நலமாக வாழ வேண்டும் என்று சில முயற்சிகளை செய்யக்கூடிய நிலைமையும் ஏற்படும். மாற்றங்கள் என்பது உன் வாழ்வில் இனி நிறைய வரும். வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்திலும் நீ நிகழக்கூடிய நிகழ்வுகளால் பெருமளவு நீ மகிழ்ச்சியை சந்திப்பாய். அப்பா சிவனே, நீ இருப்பது உறுதி. இந்த கலியுகத்தில் மனித ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது உறுதி என்று நீ நம்பும் வகையில், என் சக்தியை உணரும் வகையில் ஆங்காங்கே வந்து உனக்கு பல உதவிகளை நான் செய்வேன். என் கரங்களின் மூலமாக நான் கொடுக்க போகும் உதவிகள் இனி ஏராளமானதாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இரு கரமும் நிரம்பும். உன்னுடைய வாழ்வில் செல்வ வளத்தோடு, மனதில் மகிழ்ச்சியோடு, நிம்மதியோடு நீயும் உன்னுடைய குடும்பமும் சௌபாகியத்தோடு வாழ நான் வழி செய்வேன். சிவபெருமானுடைய அருளும் ஆசியும் உனக்கு நிறைய இருப்பதால் என்னுடைய வாக்கு இன்றைய தினத்தில் உன் செவிகளை வந்து நிச்சயம் சேர்ந்தே இருக்கும். நான் யார் என்பதை நீ முழுவதுமாக புரிந்து கொண்டு என் மீது பக்தியை செலுத்தி வருகின்றாய். என் சக்திக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை என்பதை புரிந்து நீ என்னை தொடர்ந்து வணங்கி வருகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியையும் மனதிற்கு நிம்மதியையும் கொடுத்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன்.